Hey guys, welcome to Trendy Icon. இந்த வீடியோவில் நம்ம உலக நாடுகளில் இருக்கக்கூடிய வினோதமான சில சட்டங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வினி த பூ. இந்த கார்ட்டூன் கேரக்டரை நம்மள நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிக்கும். பட் இந்த வினி த பூவை போலாண்டில் பேன் பண்ணியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் பேண்ட் போடலையாம். இந்த பார்த்து எங்கள் பசங்கள்லாம் கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை பேன் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் போர் அடித்தா சிவிங்கம் வாங்கி சாப்பிட்டுட்டே இருப்போம். உங்களில் யாருக்காவது அந்த ஹேபிட் இருக்குது, நீங்கள் சிங்கப்பூர் போகிறீங்க அப்படின்னா சிவிங்கம்மை வீட்டிலே வச்சுட்டு போயிருங்க. ஏன்னா நீங்கள் அங்கே போனதுக்கப்புறம் சிவிங்கம் யூஸ் பண்ணுறது யாராவது பார்த்தாங்கன்னா உங்களுக்கு ஃபைன் போட சான்ஸ் இருக்குது. ஏன் ஜெயிலில் கூட போடலாம். நீங்கள் கேட்கலாம், சிவிங்கம் போட்டது ஒரு குத்தமாடான்னு. ஆனால் சிங்கப்பூரில் சிவிங்கம்மை பேன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அவங்க ஒரு நல்ல ரீசனும் வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா, சிவிங்கம் சாப்பிட்டு நிறைய பேர் இதை பொது இடங்கள்லேயே ஸ்பிட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இதனால் பொது இடங்கள் அசுத்தமாகுது அப்படிங்கிறது அந்த ரீசன். பீச்சுக்கு போகிறதுனாலே குட்டீஸ்லாம் செம குஷி ஆகிடுவாங்க. பீச் மணலில் வீடு கட்டி விளையாடுறதுக்கு ரொம்பவே ஆசைப்படுவாங்க. ஆனால் ஸ்பெயினில் மணல் வீடுகள் கட்டி விளையாடுறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. ஏன்னா இப்போ ஒரு டிசாஸ்டர் நடக்குது அப்படின்னா அப்போ அங்கே இருக்க பப்ளிக்கை ரெஸ்கியூ பண்ணும்போது இந்த மணல் வீடுகள் அதுக்கு ஒரு அப்டிக்கலாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக. ட்ரௌசரை காம்பவுண்ட் செவுத்தில் காய போடுறது, பால்கனியில் காய போடுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம ஊரில் நிறைய பேர் பண்ணுவாங்க. ஆனால் ட்ரீனிடட் அண்ட் டொபாகோங்கிற இந்த நாட்டில் ட்ரெஸ்ஸை வெளியே தெரிகிற மாதிரி காய போடுறது சட்டப்படி குற்றம்னு சொல்லியிருக்காங்க. சைனாவில் வயசான அப்பா அம்மாவை அவங்க குழந்தைங்க தான் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு சட்டமாகவே இருக்குது. அவங்க ஃபாரின் கண்ட்ரீஸ்லேயே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தால் கூட அடிக்கடி அவங்க அப்பா அம்மாவை பார்த்துட்டு போகணும்னு சொல்கிறாங்க. சப்போஸ் இதை யாராவது சரியாக பண்ணாமல் விட்டால் கூட அவங்களோட பேரண்ட்ஸ் இதை எதிர்த்து கோர்ட்டில் கேஸ் போடலாம். இதை நம்ம கண்ட்ரிலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் முதியோர் இல்லம்னு ஒன்றே இருக்காது. சவுத் ஆஃப்ரிக்காவில் கரடியோடு சண்டை போடுறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. யாராவது கரடி கூட சண்டைக்கு போவாங்களா? தேவையே இல்லாத சட்டம் எதுன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கரடி கூட மட்டும் இல்லை, நிறைய பேர் அங்கே புலி கூட சண்டை போடுவாங்களாம். அதுக்கு தான் சவுத் ஆஃப்ரிக்கா தடை விதிச்சிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு ட்ரெண்டி ஐகானுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.